வெல்கம் டு சுந்தரிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து பிச்சி போட்ட சிக்கன் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நான் வந்து அதுக்கு வந்து நான் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் 1/2 கிலோ சிக்கனுக்கு. இதில் நம்ம இப்போ சிக்கனை சேர்த்துடலாம். ஒரு 2 விசில் கொடுத்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா சிக்கன் சாஃப்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம லேயராக எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கல் உப்பு போட்டுக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம இதை வந்து மூடி வச்சு ஒரு 2 விசில் கொடுத்துடலாம். இதை இந்த வாட்டரும் நம்ம வேஸ்ட் பண்ண மாட்டோம். நம்ம சிக்கன் செய்யும் போது யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் அப்படியே வேக வச்சிடலாம். இப்போ நம்மளோட சிக்கன் 2 விசில் கொடுத்து ஆஃப் பண்ணி ஸ்டீம் போய் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள் எப்படி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இதை நம்ம இப்போ வந்து சிக்கனை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு இந்த தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த சிக்கனை மட்டும் நான் தனியாக எடுத்துக்கிறேன். இப்போ நம்மளோட சிக்கன் எடுத்து இந்த மாதிரி எலும்புலேருந்து சின்ன சின்ன பீசஸாக பிச்சு எடுத்து வச்சிடணும். எல்லாத்தையுமே இந்த பீசஸ்லேருந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம ஃப்ரை பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக வரும். அது சின்ன சின்ன பீசஸாக பிச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம ரெடியாக இந்த மாதிரி சிக்கன் எப்படி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் இரும்பு எண்ணெய் சட்டி வச்சுருக்கேன். இதில்னா கொஞ்சம் டீப் ஃப்ரையாக வரும். அதுக்காக நான் இதை வச்சுருக்கேன். நம்ம பிச்சு போட்ட சிக்கன் இதில் தாளிச்சிடலாம். நான் ஒரு 2 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதில் எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன். இப்போ நான் ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கிறேன், நாட்டு தக்காளி. இதுவும் நம்ம நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து இதை வதக்கி விடணும். அதுக்கு வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், நல்லா வதங்கணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து உப்பும் மஞ்சத்தூள் போட்டால் வதங்கிடும். அதுக்கு நான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை இப்போயே ஆட் பண்ணிடுறேன். 1 ஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கிறேன். நான் 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ நல்லா தக்காளி வந்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் தக்காளி சேர்ந்து வரணும். வெங்காயம் தக்காளி வதங்கிருச்சு. இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். தனி மிளகாத்தூள் ஒரு 1 ஸ்பூன், தனியாத்தூள் ஒரு 2 ஸ்பூன், 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். போட்டுட்டு நான் திரும்ப நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
இப்போ நம்மளோட பிச்சு போட்ட சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நான் அந்த சிக்கன் வேக வைக்கும் போது தண்ணி எடுத்து வச்சேன்னு சொன்ன பாருங்க, அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம மசாலா இந்த சிக்கன் எல்லாம் ஒன்றா நல்லா சேர்ந்து வரும். அதனால் இந்த தண்ணியை கொஞ்சம் வேஸ்ட் பண்ணாமல் இதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டோன்னா நல்லா மசாலாலாம் நமக்கு சிக்கனில் சேர்ந்துடும். ஒரு 5 மினிட்ஸ் மாதிரி நல்லா தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. அப்போ மசாலாலாம் நல்லா சேர்ந்து வரும். நடுவில் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எண்ணெய் பத்தலைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இது நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. பிச்சு போட்ட சிக்கன் நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து ஃபைனல் டச்சுக்காக ஒரு ஸ்பூனு நெய் ஊற்றுறேன். ஊற்றிட்டு நல்லா கலந்துட்டு கொத்தமல்லி தூவி இதை இறக்க வேண்டியது. கொஞ்சம் நல்லா ரோஸ்டடாக வந்திருக்கு, நொறுநொறுன்னு இருக்குது. கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி வச்சுட்டு அதையும் இதோட ஆட் பண்ணுறேன். நம்மளோட பிச்சு போட்ட சிக்கன் நல்லா ரெடி ஆகிடுச்சு, ஃப்ரை ஆகிடுச்சு. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க. என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.